அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை நான் துதிப்பேன். நான் உயிரோடு
துன்மார்க்கர் வழியையோ கர்த்தர் தாழ்த்து போடுகிறார். கர்த்தர் சதாகாலங்களிலும் அரசாளுகிறார். கர்த்தர் சதாகாலங்களிலும் அரசாளுகிறார். மகிமை உண்டாகுது. தொடர்ந்து 807வது பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த நண்புள்ள ஆண்டவரே 1000 ஸ்தோத்திரம். 2026ஆம் ஆண்டு மாலை வேளையில கூட கர்த்தருடைய நாளில் நம்ம மகிமைப்படுத்தலாம். 807வது பாடல். இந்த நண்புள்ள ஆண்டவரே. Praise the Lord. இந்த நண்புள்ள ஆண்டவரே 1000 ஸ்தோத்திரமே. நீ செய்த நன்மைக்கெல்லாம் நாதா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீ செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே.
நீ செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீ செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. இன்று நான் பாடுவது உம்மால் நான் இயேசுநாதா. இன்று நான் பாடுவது உம்மால் நான் இயேசுநாதா. என்றும் நான் பாட வேண்டும், என்றும் நீ வாழ வேண்டும். என்றும் நான் பாட வேண்டும், நாதா, என்றும் நீ வாழ வேண்டும். இந்த நன்றுள்ள ஆண்டவரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. நீ செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீ செய்த நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். தொடர்ந்து 618வது பாடலை பாடி இன்றோடு பயன்படுத்தலாம். சிறந்தே விளங்கும் சியோன் வாசி. சிறந்தே விளங்கும் சீயோன் வாசி சர்வாதிகாரி. 618வது பாடல். கர்த்தாவே கர்த்தரே, சிறந்தே விளங்கும் சீயோன் வாசி சர்வாதிகாரி. கர்த்தாவே கர்த்தரே, இருக்கிறவரும் இருந்தவரும்
அவருடைய அன்பு மாறாத அன்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6வது வசனம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களரை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பாருங்க, இந்த நாளில் கூட தேவனுடைய சரீரத்தில் நம்ம பங்கெடுக்க போகிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த விருந்து சாலையில் ஆண்டவர் அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நம்முடைய சரீரத்தில் பங்கெடுக்க போகிற நம்மளை ஆண்டவர் எப்படி நம்மளோட கூட ஒரு ஒப்புரவு பிதாவோடு நம்மை ஒப்புரவாக்கினார். பகையாயிருந்த அந்த நடு சுவரை நம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே அந்த சுவரை தகர்த்து நம்மை ஒப்புரவாக்கின தேவன். அப்பா பிதாவை என்னை கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை கொடுத்த தேவன். இரத்தத்தினால, அவருடைய இரத்தத்தினால நமக்கு ஆண்டவர் அவரோடு கூட ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் கிரைய பத்திரத்தை நம்ம எழுதி கொடுப்போம் இல்லையா, இவ்வளோ பணம் அது இதுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நம்மளுடைய கிரைய பத்திரம் என்ன தெரியுமா, அந்த இரத்தத்தினால நமக்கு அந்த கிரியத்தை வாங்கி கொடுத்துருக்கிறார், ராஜ்யத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவ்வப்போது சத்ரு நம்மளை எத்தனையோ விஷயத்துல விழ வைக்கணும். கண்களின் இச்சையில, மாம்சத்தின் இச்சையில, ஜீவனத்தின் மேல ஒரு பெருமையை கொடுக்கும் போது நாம் சத்ருவை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம், தேவனை காட்டிய ஒரு கிரயத்தை கொடுத்து உன்னால என்னை வாங்க முடியும்னா வாங்க. ஆண்டவர் கிரையை எப்படி தன்னையே ஒரு கிரயமாய் செலுத்தி நம்மை வாங்கி இருக்கிறார். அல்லேலூயா. 835 பாடல் நடந்துவிட கல்வாரி நன்மை எண்ணிடும் பொழுது கண்கள் கலங்கிடும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்திலிருந்து அவரை ஆராதிக்கலாம். இந்த வருஷத்தின் துவக்கத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பிசாசு வைக்கிற 3 சவால்கள் வேற எதுவும் அவனுக்கு தெரியாது. அவன் திருடன் கொல்லவும் அழிக்கவும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரான். இஸ் ஆல்ரெடி தீஃப். அவன் எப்படி வரான்? திருட கொல்ல அப்புறம் அழிச்சிருவான். தடையவே இல்லாமல் நம்மளை செஞ்சிருக்கும். அதனால இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து தேவனுடைய சமூகத்தில் ஆவி ஆத்தும சரீரத்தை ஒருவனாலும் கொள்ளை கொண்டு போகக்கூடாதபடி அவருடைய பரிசுத்த கரத்தில் நம்மை தாழ்ந்தெல்லாம் உண்மையாய் நம்மை ஆவியோடும் உண்மையோடும் கூட இந்த ஆராதிக்கலாம். கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் இப்பொழுதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அப்போதும்
உம் ஜீவன் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் நன்றி கரங்களிலே, என்று என்றும் நடத்தும், என்று என்றும் நடத்தும். கல்வாரி என்னை என் மீது மேலே கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி என்னை என் மீது மேலே கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய அவருடைய அன்பு பாவங்களரை நம்மை கழுவி அவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியரும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றியிருக்காங்க. முன்னாடி நம்மளுடைய சாயல் எப்படி இருந்தது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும். பாருங்க, முதலாவது நம்ம ஆத்மாவை கொள்ளையாய் திருடி அதை அழித்து அதை தடயமே இல்லாம இப்படி ஒரு கிறிஸ்துவங்க இருந்தாங்களா அப்படின்னு சொல்லாத போல ஆக்கிடுவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை எப்படிப்பட்ட சாயல், குமாரனுடைய சாயல், ராஜாக்களும் ஆசாரியரும். உலகத்துல நிறைய பாகுபாடு உண்டு மனுஷர்கள் மத்தியிலும். அந்த ஆண்டவருடைய பார்வையில நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வருடத்துல ஜனவரி மாதம் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம அவருடைய ஸ்தலத்துல இருக்கிறோம். டிசம்பர் லாஸ்ட் வீக்ல ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது, ஆண்டவரை நான் எந்த இடத்துல விழுந்து நான் கண்களின் இச்சையில விழல, நான் மாம்சத்தின் இச்சையில விழல, நான் ஜீவனத்தின் பெருமையில. சில நேரத்துல நம்மளை விட்டு கொடுக்க முடியாது, சிலுவையை நம்மளால தூக்க முடியாது, அந்த இடத்துல ஒரு ஈகோ வரும், நம்மளால தலை குனிய முடியாது, அவங்க நிபுணம் எப்படி நான் இந்த இடத்துல என்னை விட்டு கொடுக்கறதுன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் நமக்காக விட்டு கொடுத்தார், நம்மையே விட்டு கொடுத்தார். அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கலாம், அவரை மாத்திரம் விட்டு கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துவார். சகரியா 4 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும், அவருடைய ஆவினாலே எல்லாம் ஆகும். என் மாம்சத்தின் கிரியைகள், குணங்கள், முந்தின சுவாபங்கள் கொஞ்சமாகிலும் அடி வைத்து வைக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்கி நம்மை சுத்திகரிக்கிற தேவன். வலது புறமாவது இடது புறமாவது சாயாதபடிக்கு நம்மளை காத்துக் கொள்ளுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒன்றை மாத்திரம் யோசிக்கணும், அவருடைய இரத்தத்தினால உங்களை என்னையும் வாங்கியிருக்கிறார் சொல்லி ஆராதனை தேவனுக்கு சுத்தமாய் ஒப்பு கொடுக்கலாம். பல்லவி பாடலாம். ஆஹா அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த கண்களுக்கு கர்த்தர் கொடுப்பாராக. எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தையும் ஆராதனையும் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கே ஏறெடுக்கிறோம். பரமபிதாவே, ஆமென்.